ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, கூகுள் பேல எப்படி வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் பேல எப்படி நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இமெயில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முடிஞ்சால் அந்த வீடியோமே செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் வந்து கூகுள் பேயோட பிளேலிஸ்ட் லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையுமே நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் பேல ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேம் கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேறு நேம் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இது போல் நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு யாராச்சும் கூகுள் பே வழியாக வந்து பே பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேறு நேம் தான் ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன நேம் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த நேம் தான் ஷோ ஆகும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பர்சனல் இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ன செலக்ட் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த இமெயில் ஐடியில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் ஷோ ஆகும். ஸோ அதனால் இந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். கூகுள் பே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ வரும். இதில் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ உங்களுடைய க்ரோம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் பேல நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி பார்த்தீங்களே, எந்த இமெயில் ஐடியை லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதே இமெயில் ஐடி வந்து மேலே செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே ப்ரெஸ் பண்ணிடலாம். இதில் நேம் அப்படின்னு ஷோ ஆகும். இந்த நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சேஞ்ச் பண்ணுற நேம் தான் கூகுள் பேல வந்து ஷோ ஆகும். அதனால் நீங்கள் இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் நேம் சந்தோஷ் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கீழே வந்து லீகல் நேம் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த லீகல் நேம்ன்றது உங்களுடைய ஐடென்டி கூட லிங்க் ஆகிருக்கக்கூடிய நேம். ஓகேங்களா? இதை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும். இந்த லீகல் நேமை நீங்கள் தொடவே கூடாது. மேலே உங்களுக்கு நார்மலாக நேம் இருக்குல்ல, அது மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லீகல் நேம்ன்றதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. நீங்கள் கூகுள் பேவை ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் செலக்ட் பண்ண சொல்லும். கரெக்டாக உங்களோட இமெயில் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண அந்த இமெயில் வந்து செலக்ட் பண்ணுறங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் நேம் முன்னாடி வந்து சதீஷ் எஸ்ன்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அப்படின்னு மாறிடுச்சு. தமிழ் நேம் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கூகுள் பே வழியாக யாராச்சும் வந்து பே பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு நேம் தான் வந்து ஷோ ஆகும். இதற்கு அவங்க உங்களுடைய கூகுள் பேயில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படி இல்லைனா கூகுள் பேயில் இருக்கக்கூடிய யூபிஐ ஐடியை போட்டு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தான் மட்டும்தான் ஷோ ஆகும். கூகுள் பேயில் மட்டும்தான் பே பண்ணணும், வேறு எந்த ஒரு ஆப்லையும் பே பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண நேம் வந்து ஷோ ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.